friends, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன வீடியோ உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னோட இயரிங் கலெக்ஷன். நான் வாங்குனது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா below 50 தான், 30 rupeesனே சொல்லலாம். சோ இந்த கலெக்ஷன் தான் இன்னைக்கு நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன். நான் ரீசெண்டா அதாவது ஷாப்பிங் ஹால் போயிருந்தேன். சோ அதுல வந்து 30 rupeesக்கு இவ்ளோ நல்ல இயரிங்ஸ் வந்து குவாலிட்டியான இயரிங்ஸ் கிடைக்குதுன்ட்டு எனக்கு பெரிய ஆச்சரியமா ஆயிடுச்சு. சோ அதுதான் இன்னைக்கு உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சோ இது எங்க நான் பர்ச்சேஸ் பண்ணேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா திருச்சி பஜார்ல தான் நான் பர்ச்சேஸ் பண்ணேன். ஃபுல்லாவே அங்க போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தேன். சோ ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸாவே இருந்துச்சு. அதுதான் இன்னைக்கு உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன். சோ நோ ஃபர்தர் டிலே, வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அமுத்திட்டு கூடவே இருக்க பெல் ஐக்கானை அமுத்திடுங்க. நீங்கள் இப்படி பண்ணுறதுனால நான் அப்லோட் பண்ணுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் வர அடுத்தடுத்த வீடியோ நீங்கள் பார்க்க முடியும். ஸோ என்னுடைய இயரிங் கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் டப்பில் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது எல்லாமே வந்து 30 rupees தான். எக்ஸ்பெஷலி 2 இயரிங்ஸ் தவிர எல்லாமே வந்து 30 rupees அண்ட் 25 rupees தான். உங்களுக்கு வந்து ஒரு பெஸ்ட்டு கலெக்ஷனாக இருக்கும். நீங்கள் திருச்சியில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக போய் பஜாரை விசிட் பண்ணுங்கள். ரொம்ப நல்ல ஆஃபரில் இருந்தது. அண்ட் தென் நான் வந்து பார்த்திங்கன்னா பொங்கல், தீபாவளி இந்த மாதிரி ஆஃபர் டைமில் தான் வாங்கினேன். ஸோ சின்ன கலெக்ஷன்ஸ் அது உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுல சந்தோஷம். ஸோ ஒவ்வொன்றா இப்போ பார்க்கலாம் ஓப்பன் பண்ணி. அந்தே அந்த பாக்ஸோட கண்டெய்னரோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 150 above தான் இருந்தது. நான் மங்களில் வாங்கினேன். ஸோ ஃபஸ்ட் இயரிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி சில்வர் கலர் இயரிங். இது வந்து பார்த்திங்கன்னா குர்தா, ஈவன் சாரீ கூட ரொம்ப சூப்பராக இருக்கும். குர்த்திஸ் அந்த மாதிரி வந்து போடலாம், ஜீன்ஸ் கூட போடலாம், வந்து சாரீக்கும் போடலாம். ஆல் கைண்ட் ஆஃப் இது இயரிங்ஸ்னே சொல்லலாம். கீழே வந்து பார்த்திங்கன்னா சிமிக்கி, அது வந்து ஒரு மாதிரி நல்ல வந்து கொலுசு சத்தம் கேட்கும். அண்ட் தென் லெடுவில் வந்து பார்த்திங்கன்னா மிரர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப மைன்யூட் ஒர்க், உங்களுக்கு பார்த்தா தெரியும் கண்டிப்பாக. ஸோ அந்த சர்க்கிள் மாதிரி வந்து அதுக்குள்ள வந்து மிரர் யூஸ் பண்ணியிருக்காங்க. பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்தது. நெக்ஸ்ட்டு தோடு வந்து பார்த்திங்கன்னா ஸோ இதுதான். இது வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் ஸ்டோன் உடுது. லெடுவில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெருசாக வந்து பேர்ல் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுவும் ரொம்ப சூப்பரான இயரிங்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். அட்டகாசமாக இருக்கும். ஈவன் இதுக்கு சாரீக்கு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். ஸோ அந்த ஸ்டோன்லாம் பாருங்கள் எவ்வளோ குவாலிட்டியாக இருக்குது. இது எல்லாமே 30 rupees தான். எனக்கு பார்த்தோன்னே நான் எல்லாமே நிறைய கலெக்ஷன்ஸ் பை பண்ணேன். ஸோ அதுதான் உங்களோட ஷேர் பண்ணிக்கலான்ட்டு. ஸோ இப்போவும் ஆஃபரில் இருக்குது. இப்போவும் நீங்கள் பஜார் விசிட் பண்ணிங்கன்னா போயிட்டு பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். ஸோ இதுவும் எனக்கு ஒன் ஆஃப் த ஃபேவரட் இயரிங்ஸ்னே சொல்லலாம். ரொம்ப லாங் இயரிங்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சில்வரும் இல்லாமல் கோல்டும் இல்லாமல் லெடுவில் வந்து ஒரு மிக்ஸ்டான ஒரு இயரிங்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா பிங்க் கலர் ஸ்டோன் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா லாங் இயரிங்ஸ் அப்படின்றதுனால சாரீ இல்லைனா வந்து சல்வார் இதுக்கெலாம் ரொம்ப சூட் ஆகும் இந்த இயரிங்ஸ். எதுவுமே மேக்கப் ஹெவி மேக்கப் போட்டு ஒரே ஒரு இயரிங்ஸ் போட்டால் போதும், உங்களுக்கு நெக்குக்கு எதுவுமே தேவையில்லை. அந்த மாதிரி ஒரு இயரிங்ஸ் இது. பார்க்கவே ரொம்ப எலகண்ட் லுக்காக இருந்தது. இதுவுமே பார்த்திங்கன்னா 30 rupees தான். அடுத்தது வந்து இதுவும் 30 rupees தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது வந்து வெயிட்டே இல்லை ஃப்ரெண்ட்ஸ், லைட் வெயிட் ஒரு இயரிங்ஸ் இது. பாருங்கள் எவ்வளோ மைன்யூட்டாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. இதுலேயும் மிரர் ஒர்க் பண்ணியிருக்காங்க லைட்டாக. ஸோ 3 ஷேப்பில் வந்து மிரர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. கீழே வந்து பேர்ல் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப இதுவும் வந்து எனக்கு ரொம்ப ஃபேவரட். இதுவும் சாரீக்கு ஒர்க் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மல்டி கலர் ஒரு இயரிங். இந்த இயரிங் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மிஸ்மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம். எல்லா சாரீ, சல்வார் எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப சூட் ஆகும். உங்களுக்கு வந்து அந்த கலர் தான் பர்டிகுலராக வேணும்ல, இது மல்டி கலர் இருக்கிறதுனால நீங்கள் எந்த ட்ரெஸ் வேர் பண்ணாலும் இந்த இயரிங்ஸ் போட்டுக்கலாம். ஸோ அந்த மாதிரி இயரிங்ஸ். இது ஒர்க்கே பார்த்திங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த கலர்ஃபுல்லாக இருக்குது, பார்க்கவே எனக்கு ரொம்ப பிடிச்ச இயரிங் இது. அடுத்தது வந்து இன்னொரு மல்டி கலர் சிமிக்கி தான். இது வந்து பார்த்திங்கன்னா ஹேங்கிங் டைப் கொடுத்துருக்குறாங்க.
ஸோ நான் இந்த இதில் வந்து ஹேங்கிங் டைப்பில் ஒன்று தான் பிக் பண்ணேன். பட் மோஸ்ட் ஆஃப் அஸ் நான் ஹேங்கிங் டைப் போட மாட்டேன். எனக்கு வந்து அந்த பின்னாடி வந்து திருகாணி வந்த அந்த மாதிரி டைப் தான் நான் போடுவேன். ஸோ அதனால இதில் வந்து ஒன்று பிக் பண்ணேன். இந்த சிமிக்கி ரொம்ப அட்டகாசமாக இருந்தது போடும்போது, ரொம்ப சூப்பராகவே இருந்தது. இதுவுமே 30 ருபீஸ். இதுவுமே 30 ருபீஸ் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா லைட் க்ரீன் கலரில் இருக்குது. நான் எல்லா கலருமே மோஸ்ட் ஆஃப் அஸ் பிக் பண்ணிட்டேன் அப்படின்னு தான் நினைக்கிறேன். பர்பிள் அண்ட் தென் க்ரீன், பிங்க் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கலருமே பிக் பண்ணியிருந்தேன். ரொம்ப சூப்பராகவே இருந்தது. இது வந்து பாருங்கள் ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் இருக்குது. அண்ட் தென் இது வந்து பார்த்திங்கன்னா ரூபி என்ன சொல்கிறது பேர்ல் வந்து கொடுத்துருக்குறாங்க. ரொம்ப நாளாக வச்சுருக்கேன். 30 ருபீஸ் தான், ஆனால் ரொம்ப சூப்பராக இருக்குது. போடும்போதெல்லாம் அப்பா அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ இந்த தோடு என்னோடய மோஸ்ட் ஃபேவரட். இது வந்து பார்த்திங்கன்னா சாரீ சல்வார் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். அந்த வைப்ரேட் ரெட் கலர் அண்ட் தென் ஒயிட் ஸ்டோன் இருக்கிறதுனால அவ்வளோ பார்க்கவே வந்து ஒரு அட்ராக்டிவான லுக் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா சிமிக்கி டைப்பில் கொடுத்துருக்காங்க. ஆனால் இது வந்து ஒரு ஸ்ட்ரெட்டு வந்து ஸ்ட்ரெட் இயரிங் தான். பட் வந்து கீழே வந்து பார்த்திங்கன்னா சிமிக்கி டைப் கொடுத்துருக்காங்க. கீழே வந்து எந்த ஒரு டேங்கிள்ஸ்லாம் எதுவுமே வந்து தொங்குற மாதிரி எதுவும் கொடுக்கல. பட் அந்த இது ரவுண்டாக இருக்கிற மாதிரும் கோல்டு கலரில் கொடுத்துருக்குறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எல்லாரோட ஃபேவரேட்டுன்னு சொல்லலாம். ஸோ ரீசெண்டாக ரொம்ப ட்ரெண்டிங் ஆயிருந்த ஒரு தோடு தான் அது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கிளாத்லேயே பண்ணுறாங்க. கிளாத்தில் பண்ணி சேல்ஸ் பண்ணுறாங்க. ஸோ எனக்கு பிளாக் கலர் ரொம்ப ஃபேவரட். ஸோ அதனால் பிளாக்கில் ஒன்று பிக் பண்ணேன். ஈவன் எனக்கு பிளாக் சாரீ கட்டிட்டு இது போட்டேன் அப்படின்னா அவ்வளோ எலகண்ட் லுக்காக இருந்தது. ஸோ அதுக்காக என்னோடய சாரீக்கு மேட்சாக வாங்கணும் அப்படின்றதுக்காக இதை நான் வாங்கியிருந்தேன். ஸோ இதுவுமே ஒரு நல்ல இயரிங் தான். அண்ட் தென் நான் அமேசானில் வந்து ரீசெண்டாக பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் நெக் செட்டு. அதோடு வந்த இந்த தோடு தான். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 2 தோடு மட்டும்தான் இதில் ஆப்ஷனலாக இருக்கும். மற்றது எல்லாமே 30 ருபீஸ் தான். இது வந்து பார்த்திங்கன்னா நெக் பீஸ்க்கு வந்து செட்டாக வந்தது. இது வந்து எப்படி சொல்கிறது, நெக் பீஸ் ஓட டிசைனும் இது கொடுத்துருப்பாங்க. என்னுடைய ப்ரைடல் லுக் நீங்கள் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதில் நான் வியர் பண்ணியிருப்பேன். ரொம்ப பெருசாக இருக்குது. அண்ட் தென் எலகண்ட் லுக் ரொம்ப சூப்பராகவே இருக்கும். அடுத்த தோடு வந்து பார்த்திங்கன்னா ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கோல்டு கலரில் இருக்குது. அந்த கீழே வந்து டேங்கிள்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து ரொம்ப லாங்காக இருக்குது. வியர் பண்ணவே அவ்வளோ சூப்பராக இருக்குது. எனக்கு பொதுவாக லாங் இயரிங்ஸ் ரொம்பவே பிடிக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளவர் பேட்டர்னில் கொடுத்துட்டு அது கீழே வந்து டேங்கிள்ஸ் வந்து இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. சாரி நான் கரெக்டாக உங்களுக்கு ப்ரொனன்சியேஷன் பண்ணுறேன்னா எனக்கு தெரியல. பட் கீழே வந்து அந்த சிமிக்கிலாம் தொங்கும்ல அந்த மாதிரி பேட்டர்னில் கொடுத்துருக்குறாங்க. எனக்கு பார்த்தோன்னே அவ்வளோ பிடிச்சிருந்தது இந்த இயரிங். ஸோ அதுவும் பார்த்திங்கன்னா சல்வார் எல்லாத்துக்குமே ஷூட் ஆகும். இது வந்து பார்த்திங்கன்னா சாரீ. நான் வந்து என்னுடைய பொங்கல் விலாக் பார்த்துருந்தீங்கன்னா நான் வியர் பண்ணியிருந்தேன். ரொம்ப சூப்பராகவே இருந்தது. என்னோடய சாரீக்கே அவ்வளோ அட்டகாசமாக இருந்தது இந்த இயரிங். எனக்கு ரொம்ப பிடிச்ச இயரிங் இது கூட. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆட்டும் போது தெரியுதா, அது வந்து கழட்டி மாட்டிக்கலாம் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து ரூபி ஸ்டோன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே 30 ருபீஸ் தான். ஒயிட் ஸ்டோன் வந்து ஃபுல்லாகவே கொடுத்துருக்காங்க. பார்க்கவே எலகண்ட்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து இந்த தோடு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ரெட் கலர் சாரீ கட்டிட்டு இதை போட்டோன்னா அப்படி இருக்கும். ரொம்ப சூப்பரான இயரிங். எனக்கு ஒன் ஆஃப் த ஃபேவரட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த இயரிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான லுக்கு. கீழே வந்து பார்த்திங்கன்னா ஜிக்ஸாக்காக அந்த இது மாதிரி போட்டு கோடாக போட்ட மாதிரி. இது வந்து பார்த்திங்கன்னா ஆத்தரைஸ்டு ஜுவல்லரி அப்படி சொல்லுவோம்ல, அந்த மாதிரி கைண்ட் ஆஃப் ஜுவல்லரி இது. ரொம்ப சூப்பராக இருந்தது. இதுக்கு நெக் பேட்டர்னும் இருந்தது. பட் நான் பை பண்ணல. நெக் பேட்டர்ன் தவிர்த்து இந்த இயரிங்ஸ் கலெக்ஷன்ஸ்லேயே வச்சுருந்தாங்க 30 ருபீஸ். ஸோ அதை நான் பிக் பண்ணேன். ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கிளப் ஃபேக்ட்ரியில் நான் வாங்கின ஜுவல்லரி எதில் காட்டணும் உங்களுக்கு தெரியல. ஸோ அதனால் இதில் நான் உங்களுக்கு மிஸ்பேட்ச் பண்ணி காமிச்சிருக்கேன். கிளப் ஃபேக்ட்ரியில் நீங்கள் என்னுடைய ஹால் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் நிறைய இயரிங்ஸ் வாங்கியிருந்தேன். ஸோ ரொம்ப ஒஸ்ட்டுன்னு தான் சொல்லணும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா எல்லாமே அந்த கோட்டிங் எல்லாம் போயிடுச்சு. ரொம்ப வேஸ்ட்டு. உங்களுக்கு பார்த்த தெரியும், மேலே பாருங்கள் கோட்டிங்கே போயிடுச்சு. ரொம்ப நாளைக்கெலாம் வரல. ரொம்ப மோசமான ஒரு இயரிங் எக்ஸ்பீரியன்ஸ் தான் இருந்தது கிளப் ஃபேக்ட்ரி
ஃபேக்ட்ரியில். ஸோ நான் நினச்சேன் ரொம்ப நாளைக்கு இருக்கும் அப்படின்னு நினச்சேன். நான் வந்து பார்த்திங்கன்னா இத்தனைக்கும் செக்யூராக வச்சுருந்தேன். பட் ஆனால் உங்களுக்கு 2 டைம் வியர் பண்ணும்போதே கலர் போயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு டைம் நீங்கள் கிளப் ஃபேக்ட்ரியில் பர்ச்சேஸ் பண்ணாதீங்க, ஈவன் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ளூ கலர் வந்து இயரிங். நான் கிட்டத்தட்ட எல்லா கலருமே பிக் பண்ணிட்டேன் அப்படின்னு தான் நினைக்கிறேன். இதுவுமே 30 rupees தான். ரூபி ஸ்டோனோடது ரொம்ப சூப்பராக இருக்கும். இதோட இயரிங்ஸ்க்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஹோல்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஈவன் உங்களுக்கு வந்து மாட்டல் தெரியும்ல, ஸோ அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு வேணும்னா அதில் அட்டாச் பண்ணி நீங்கள் போட்டுக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுவும் பார்த்திங்கன்னா என்கிட்ட வந்து இதுக்கு தகுந்த மாதிரி saree இருந்தது, ஸோ அதனால் பிக் பண்ணேன். நெக்ஸ்ட் வந்து இதுவும் வந்து ஒரு ஆலிவ் க்ரீன் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து கேமராவில் வந்து பிளாக்காக தெரியுது, பட் இது வந்து ஆலிவ் க்ரீன்ஸ். ரொம்ப சூப்பரான இயரிங்ஸ். இதுவும் பார்த்திங்கன்னா ரூபி ஸ்டோனோட வருது. உங்களுக்கு பேர்ல் அண்ட் தென் ரூபி ஸ்டோன் எல்லாமே கலந்துருக்கு. இதுலேயும் பார்த்திங்கன்னா ஹூக்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து மாட்டல் போடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். அடுத்த தோடு வந்து பார்க்கலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இதுவும் ரூபி ஸ்டோன்ஸ் வச்ச ஒரு இயரிங் தான் ஃப்ரெண்ட்ஸ். கீழே வந்து பார்த்திங்கன்னா டேங்கிள்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. மேலே வந்து ஃபுல்லாகவே ஒயிட் கொடுக்காம அதில் வந்து ரெட் க்ரீன் அந்த மாதிரி கலந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹெவி கிராண்ட் லுக் கொடுக்கும். அண்ட் தென் நீளமான ஒரு இயரிங் தான் ஃப்ரெண்ட்ஸ். இதுவும் எனக்கு பார்த்தோன்னே பிடிச்சிருந்தது, அதனால் பிக் பண்ணேன். பார்க்கவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்கள். ஸோ மைல் டிசைன் அந்த மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சன்ஃப்ளவர் பேட்டர்ன் ஜுவல்லரி இயரிங்ஸ்னே சொல்லலாம். இதுவும் பார்த்திங்கன்னா ரூபி ஸ்டோனோடது. இதுவும் அவ்வளோ அட்டகாசமாக இருந்தது. மேலே வந்து யூக்ஸ் கொடுத்துருக்காங்க. நான் இப்போ காட்டுற எல்லாத்துக்குமே யூக்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து இதுக்குமே வந்து நீங்கள் மாட்டல் வந்து செட் பண்ணி போட்டுக்கலாம். ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இப்போல்லாம் அமேசானில் வந்து ரெடிமேட் மாட்டலே கிடைக்கிது உங்களுக்கு கோல்டன் கலர். அது மிஸ்மேட்ச் பண்ணி இது கூட போட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் பை பண்ணேன்னா உங்களுக்கு கண்டிப்பாக போட்டு காட்டுறேன். அடுத்தது வந்து இது வந்து கோல்டு கைண்ட் ஆஃப் ஜுவல்லரி. இது வந்து 1 கிராம் கோல்டு. பட் சும்மா கலெக்ஷன்ஸ்க்காக நான் காமிச்சிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் ஸ்டோன் அண்ட் தென் வந்து பர்பிள் கலரில் ஸ்டோன் ஒர்க் பண்ணியிருக்காங்க. சிமிக்கி வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். வேர் பண்ணும்போது கோல்டா அப்படின்ற மாதிரி இருக்கும். ரொம்ப சூப்பரான ஒரு ஜுவல்லரி. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஜுவல்லரின்னு சொல்லலாம். நான் ரொம்ப வருஷமாக வச்சுருக்கேன் அந்த ஜுவல்லரியை. ஸோ ஜுவல்லரி பொறுத்தவரையும் எப்போவுமே செக்யூராக வச்சுக்கோங்க. பபிள் ட்ராப் பண்ணி வைங்க. இப்போல்லாம் ரொம்பவே முக்கியம். ஏன்னா அப்போ தான் கலர் ஃபேட் ஆகாது, உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு வரும். இந்த இயரிங் வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் ஃப்ரெண்ட்ஸ். ஏன் அப்படின்னா என்னோடய அண்ணா வாங்கி கொடுத்தது. ஸோ அதனால் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். இது வந்து தோடு வந்து பார்த்திங்கன்னா 1 year or 8 months யூஸ் பண்ணியிருக்கேன். ரொம்ப சூப்பராகவே இருக்குது பாருங்கள். கலர் கூட ஃபேட் ஆகலை, அந்த அளவுக்கு வந்து செக்யூராக வச்சுருக்கேன். நான் காமிச்ச அந்த பிளாஸ்டிக் டப்பில் கூட நீங்கள் வந்து செக்யூராக வச்சுக்க முடியும். அந்த மாதிரி ட்ராக் நிறைய கிடைக்கிது நமக்கு மார்க்கெட்டில். ஸோ அந்த மாதிரி வாங்கி யூஸ் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆர்கனைஸ்டாகவும் இருக்கும். என்ன தோடு இருக்குது, இல்லை இது வேண்டாம் அப்படின்ற மாதிரி ரிமூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் வேண்டாம் அப்படின்னா எடுத்து போட்டுடலாம். தெளிவாக தெரியும் உங்ககிட்ட எந்தெந்த தோடு இருக்குது, என்னென்ன வெரைட்டிஸில் இருக்குது, என்ன கலர்ஸில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்னும் நிறையாவே இருக்குது. பட் நான் வாங்கின 30 rupees கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு காட்டணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ தொடர்ந்து நம்ம வந்து ப்ராடக்ட் ரீச் சேனலில் ப்ராடக்ட் மட்டுமே ரிவ்யூ காமிச்சிட்ருக்கோம். நிறைய பேர் வந்து நீங்கள் ப்ராடக்ட் மட்டும் தான் ரிவ்யூ பண்ணுவீங்களா அப்படின்ற மாதிரி தாட் இருக்குமோ, இல்லை போர் அடிக்குமோ நம்ம வீடியோ பார்க்கும்போது அப்படின்றதுக்காக தான் நான் இந்த இயரிங் கலெக்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு போட்டிருக்கேன். ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் என்ன மாதிரி இயரிங்ஸ் வேர் பண்ணீங்கன்னு சொல்லி என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் லைக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. அண்ட் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு நல்ல ரிவ்யூவோட உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, bye from நான் உங்க பிரேமா. இது உங்க ப்ராடக்ட் ரீச். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.